இந்த உலகத்திலே இந்த குழந்தையோட அம்மா மாதிரி மோசமானவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா காஃபி ஷாப்ல இருக்க இந்த குழந்தை பசியினால சத்தமா அழுந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருந்த எல்லாரும் குழந்தையோட அம்மா யாருன்னு கேட்டு இருக்கும் போது அவ ஃபோன் நோண்டிட்டு மெதுவா வரா. ஓடி வந்து பாசமா தூக்குற மாதிரி தூக்கிட்டு காருக்குள்ள போனவொடனே கத்துறா, நீ வந்தனால என் வாழ்க்கையே போயிடுச்சு, காஃபி கூட ஒழுங்கா குடிக்க முடியலன்னு கத்துல அந்த குழந்தை அழுறதையே நிறுத்திடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் அந்த குழந்தைய சோஃபால தூக்கி போடுறா. இந்த குழந்தையோட அப்பா வராரு, குழந்தைகிட்ட பாசமா பேசுறாரு. அந்த குழந்தையும் இவராது நல்லதா இருக்காருன்னு நினைக்கும் போது அதுக்குள்ள இவர் எக்ஸ்பிரியான ஃபுட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறாரு. அந்த குழந்தை டேஸ்ட் நல்லா இல்லாதனால துப்பிடுது. அதனால இவன் கோவப்பட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த குழந்தை பயந்து போயிடுது. அந்த நேரம் பார்த்து போலீஸ் இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து காலிங் பெல்ல அழுத்துறாங்க. வந்ததும் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு ஹெல்த் செக்அப் பண்ணதில்ல, குழந்தையோட உடம்புல காயம் உள்ளதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே குழந்தைய செக் பண்ண போலீஸ் உள்ள வந்த உடனே அந்த குழந்தையும் அப்பாடா நம்மள காப்பாத்தி யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள, ஏன்னா அந்த குழந்தைய சோஃபால தூக்கி போடும்போது அந்த குழந்தையோட முதுகெலும்பு உடஞ்சிருக்கும். இப்படியும் செக் பண்ண மாட்டிப்பாங்கன்றதுக்குள்ள அந்த குழந்தையோட அப்பா ஒரு ஐடி கார்டு எடுத்து நீட்டுறாங்க. நானும் சைல்டு வெல்ஃபேர்ல தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னதோ இவங்களும் அதை கேட்டு சரி நாங்க வந்து கிளம்பும் போது இந்த குழந்தை சத்தமா அழுறத பார்த்துட்டு அந்த போலீஸ் இந்த குழந்தை சும்மாவே அழுது போல நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே இந்த குழந்தையும் இதுக்கு மேல இருந்தா இவங்க எதனா பண்ணிடுவாங்கன்னு பயந்து அமைதியாயிடுது. ஆனா அந்த குழந்தை நினைச்ச மாதிரி அவங்க அம்மா வந்து நீ இருக்கனால என் வாழ்க்கையை போயிடுச்சுன்னு மேல இருந்து கீழே தொப்புன்னு தூக்கி போட்டு ஒரு தலைகாணி வச்சு அழுத்தி அந்த குழந்தைய கொன்னுடுறான். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் ரொம்ப வருஷமா வேலை இல்லாம கஷ்டத்துல வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு கடைசியா அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுட்டு மேல் உலகத்துக்கு போகும்போது அங்கிருந்த ஒரு தேவதையும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பூமியில இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்குள்ள அனுப்பி இவனுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஸோ மோசமானவங்க இருக்க இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு வரம் தானு சொல்றாங்க. இவனுக்கு 12 சான்ஸ் லைஃபை கொடுக்குறாங்க. இவன் பார்க்குற அந்த 12 லைஃபுமே ரொம்ப கொடூரமும் மோசமா இருக்கு. ஆனா அந்த கடைசி சான்ஸ் அவனோட அம்மா லைஃபை கொடுக்குறாங்க. அதனால அப்பதான் அவனுக்கு புரிய வருது, இவன் எடுத்த முட்டாள்தனமான ஒரு முடிவுனால அவனுடைய ஃபேமிலியும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இவனும் அவங்க அம்மாவோட இடத்துல இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ தனிமையில் இருக்காங்கன்னு பார்க்குறான். அதனால கடைசியா இவனோட தப்பை இவன் உணர்ந்து அந்த ராணி கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ராணியும் இவனுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்டா அவனுடைய லைஃபை அவனுக்கே கொடுத்து பூமிக்கு அனுப்பிடுறான்.